அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சரத்தை பார்த்து 4 நாள் ஆச்சு. இப்போ இப்போ சரத் வந்துருவான். சரத் வா வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். என்னன்னா என்னை விட கருப்பி முக்கியமா? கருப்பிக்கு தான் ஃபோன் பண்ணி பேசுவ. வா வா, இன்னைக்கு வந்ததும் உன்கிட்ட சண்டை போடல, அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அப்பவே ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவோம்னு சொல்லி ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி சரத் சொன்னா. நானும் ½ அன் அவர் இங்க தான் நின்னுட்டு இருக்கேன். சரத் சீக்கிரம் வா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. எப்ப வருவ? வேணி, சரத். ஹே வேணி. சரத் சரத் சரத். ஹோய், எப்படி இருக்க? சரத் நல்லா இருக்கேன். நீ நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேனே. சரத் இப்பதான் வரையா? சாப்பிட்டியா? இல்லம்மா, இனிமேல் தான். வேணி, என்னாச்சு? ஆமா, கருப்பி எங்க? கருப்பி, ஹோய் கருப்பி. நிப்பாட்டு நிப்பாட்டு, நான் தான் இங்க நிக்கிறேன்ல, பிற என்ன கருப்பி? இல்லம்மா, கருப்பிய பார்த்து 4 நாள் ஆச்சு. அதான் கருப்பிய பார்க்க அவளோடு ஓடோடி வந்தேன். ஓஹோ, அப்படியா? ஓகே ஓகே, வீட்டுக்குள்ளதான் இருப்பா, போய் பாத்துக்கோ. ஏய், இப்ப என்ன சொல்லிட்டேன்னு கோபப்படுற? நானும் உனக்கு கோபப்படல. நீயா கருப்பிய போய் பாத்துக்கிறியா இல்ல நான் கூப்பிடவா? ஏய், என்னம்மா? என்ன என்னன்னு கேக்குறேன். ஒண்ணு இல்ல, நான் போய் எப்படி கூப்பிட, நீயும் கூட்டிட்டு வந்துற. ஓஹோ, நானே கூட்டிட்டு வரவா? வெயிட் பண்ணுங்க, கூட்டிட்டு வரேன். அப்பாடா, கோபம்லாம் பயங்கரமா வருது. ஏன் வேணி, என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா? இல்லையே. உண்மையே சொல்லு, நீ என்ன மிஸ் பண்ணல? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சரி, அப்பனா கருப்பி கிட்ட பேச கோபப்பட்டியா? கருப்பி கிட்டயா? நீ எப்ப பேசுன? நான் எப்ப பேசுறேனா? ஓ, கருப்பி கிட்ட நான் பேசுனது உனக்கு தெரியாது? இல்ல இல்ல, எனக்கு தெரியாதே. ஓஹோ, தெரியாம தான் கோபப்படுறியா? நீ பாரு சரத்து, நானும் ஒன்னும் கோபப்படல. நீ யார்கிட்ட பேசுனா எனக்கு என்ன? ஆஹா, சரி ஓகே, அப்பனா நீ என்ன மிஸ் பண்ணல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மிஸ் பண்ணாம தான் நான் எப்ப வருவேன்னு எதிர்பார்த்து வாசல்ல நிக்கிறியா? இல்ல இல்ல, நான் உனக்காக நிக்கல சரத்து. சும்மாதான் வெளியே வந்தேன். ஓய், போய் சொல்லாத. ஓ, மனசுல நான் இருக்கேன், அதையே மறைக்கிற? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நிஜமாவா? நிஜமாதான். அப்படின்னா நான் கருப்பி கிட்ட பேசலாமா? பேசிக்கோ. சரி ஓகே. சென்னையில இருந்து வரும்போது அங்க ஒரு ஃப்ரெண்டு பழக்கம், என்னதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா. சொன்னாளா? கேர்ள் ஃப்ரெண்டுமா. பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் நான் கூட ஓகே சொல்லல. ஏன்னா உன் மனசுல நான் இருப்பேனோன்னு தோணுச்சு. அதான் உன்கிட்ட கேட்டுட்டு பேசிக்கலாம் நினைச்சேன். நீ தான் உன் மனசுல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டியே. சரி ஓகே, நான் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு அப்புறம் அப்பா கிட்ட பேசுறேன். அது என்ன? ஏன் சரத்து, சென்னை பொண்ணுலாம் உனக்கு செட் ஆகாது. ஏன் அப்படி? அது சென்னை பொண்ணுங்களாம் ரொம்ப பரபரப்பா இருப்பாங்க, ரொம்ப படிச்சிருப்பாங்க, வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களோட பேசன் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நல்ல விஷயம் தானமா? இல்ல சரத்து, நீ அந்த பொண்ணை கட்டிக்கிட்டேனா உனக்கு வீட்டு வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க, உனக்கு சமைச்சு கூட கொடுக்க மாட்டாங்க. ஓ, சமைச்சு கொடுக்க மாட்டாங்களா? ஆமா ஆமா. அப்பனா என்ன பண்ணலாம்? நீ பேசாம நம்ம ஊர் பொண்ணையே பாத்துக்கோ. நம்ம ஊர் பொண்ணா இல்லாட்டி கிராமத்து பொண்ணா பாத்துடலாமா? கிராமத்து பொண்ணு. ஓகே ஓகே. சரி, அப்பனா கொங்கங்குளம் கிராமத்துல ஒரு பொண்ணு இருக்கா. கொங்கங்குளம் கிராமம். ஓஹோ, புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. பரிய தானே சொல்ற? ஏய், பரி இல்லமா, பாரி. பாரி ஜாதம். இவ்வளவு அழகான பேர்ல. போதும், நிப்பாட்றியா? ஏன்? கிராமத்து பொண்ணுங்களாம் சூப்பரா சமைப்பாங்க. எனக்கு பிடிச்சதெல்லாம் அவ சமைச்சு கொடுப்பா. இங்க பாரு, கிராமத்து பொண்ணு செட் ஆகாது. என்னடா இது கொடுமையா போச்சு. சிட்டி கேளும் வேண்டாம், வில்லேஜ் கேளும் வேண்டானா நான் என்னதான் பண்ணட்டும்? நீ கடைசி வரைக்கும் இப்படியே இரு, தான் உனக்கு நல்லது. நான் போய் அம்மாவை கூப்பிடுறேன். கள்ளி, சரியான கள்ளிதான் நீ. மனசுல உள்ளது அப்படி மறைக்கிறியோ உன்ன? அம்மா. ஏய் சரத்து. சரத்து, என்ன என்ன என்ன? இல்ல, அது வந்து. ஓய், கொங்கங்குளத்துல பாரிஜாத மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச பொண்ணா? அப்புறம் வேற? ஏன் நீ இல்லையா? என்ன சொல்ற? கிராமத்து பொண்ணா உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது. அப்பாட்ட பேசவா? சரத்து. சொல்லு, பேசவா? என்னை விட இந்த உலகிலே உன்னை மிக. சரத்து, டேய் டேய் சரத்து. சரத்து, எப்ப வந்த? சிந்து. ரத்னப்பா. சரத், சிந்து. சிந்து கண்ணு, இப்பதான் வாரீங்களாமா? ஆமா ரத்னப்பா. ஐயோ,
இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் கனவா இல்ல நம்ம நினைச்சு பார்த்தோமா? எல்லாம் ஓகே. ஆனா ஃபைனலா ரத்னப்பா இங்கே இப்படியே உட்காந்து சாப்பாடு எல்லாம் நான் கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் திரு, இந்த ரூம்க்குள்ளே நான் எவ்வளவு நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருக்க? ரொம்ப ஏன் தான் பாத்துக்கிறீங்க? இந்த டைம் என் அம்மா வீட்ல இருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷமா இருப்பேனான்னு தெரியல. என்னோட எல்லா வழியவும் நினைச்சு நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்பப்போ என்கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு எனக்கு பிடிச்சத அழகா சமைச்சு கொடுத்து. எப்படி திரு, உண்மையிலே நீங்க ரொம்ப ரொம்ப கிரேட். உங்க வீட்டுலலாம் கிச்சன் பக்கமே போயிருக்க மாட்டீங்க. ஆனா இப்போ எனக்காக வினோனா கூட சேர்ந்து நீங்களும் ஹெல்ப் பண்ணி எனக்கு பிடிச்சத சமைச்சு கொடுக்குறீங்க. திரு, உண்மையை சொல்லணும்னா நான் ஏதோ ஒரு ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கேன். அதனாலதான் திரு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற யோகம் கிடைச்சிருக்கு. வாசுகி, இது பக்கத்து வீட்டுக்காரக்கால. வாசுகி. அக்கா வாங்க வாங்க. தம்பி வாசுகி எங்க? நம்மள எதுக்கு கேக்குறாங்க? போய் என்னன்னு கேட்டு வரலாமா? உள்ள ரூம்ல இருக்காக்கா, போங்க. ரூம்லயா? எங்க தம்பி, இங்க உள்ளயா? ஆமாக்கா, இதோ இங்கதான், வாங்க வாங்க. சரிதான், ரூம்க்கே வராங்க. அச்சோ, அன்னைக்கு குழந்தைய பார்த்து அப்படி இப்படின்னு பேசுனாங்க. இன்னைக்கு இப்படி வீட்டுக்கு வராங்கன்னா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. சரி ஓகே, எதா இருந்தாலும் கஷ்டப்படாம கவலைப்படாம அழகா நீட்டா பதில் சொல்லணும். இதனால நாம கஷ்டப்பட்டு திருவையும் கஷ்டப்படுத்த கூடாது. என்ன பேச வராங்கன்னு தெரியல, பார்க்கலாம். வாசுகி. அக்கா வாங்கக்கா. வாங்கக்கா, வாங்க வந்து உட்காருங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. இந்தாமா, உளுந்தங்களி வீட்ல செஞ்சேன். அப்படியே உன் ஞாபகம் வந்தது. இதெல்லாம் இந்த டைம்ல சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அதனாலதான் உனக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன். இந்தா வாங்கிக்கோ. அக்கா, அது வந்து வாங்கிக்கோமா. தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? எங்க இந்த காலத்து பிள்ளைங்க நீங்க எல்லாம் இப்படித்தான் இருக்கீங்க. நாங்க அப்பெல்லாம் பிள்ளைய விட்டு ஒரு நிமிஷம் இருக்க மாட்டோம். விடிய விடிய புள்ள அழுதாலும் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு தான் இருப்போம். இப்ப எங்கம்மா அந்த மாதிரியா இருக்கீங்க? காலம் மாறி போச்சு. யார என்னத்த சொல்ல முடியும்? இன்னைக்கு என்ன பேச போறாங்கன்னு தெரியலையே. வாசுகி வேற ஓவரா கவலைப்படுவாங்க. சரி ஓகே, சமாளிப்போம். இல்லக்கா, அத்தை மாமா நல்லா பாத்துக்குவாங்க. அது மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது எதுவும், அதான். சரி சரி இருக்கட்டுமா. இதுக்குதான் படிச்சு கிடிச்சு முடிச்ச பிறகு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். படிக்க முதலே பெத்தவங்களும் பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுறாங்க. பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமாக்கா. வினோ தம்பி சொன்னாப்ல நீங்க பெரிய கூட்டு குடும்பமாமே. ஆமாக்கா. அது கேட்ட பிறகுதான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. கூட்டு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்து அங்க வளருதுன்னா அதெல்லாம் அந்த குழந்தைக்கு கிடைச்ச யோகம். ஆமாக்கா. சரிம்மா, அங்க குழந்தைய பாத்துக்க ஆள் ஆளுக்கு எல்லாருமே இருப்பாங்க. இங்க நீ தனியாளா இருக்க. உன் அண்ணனும் உன் புருஷனும் என்னத்தை சமைச்சு எப்படி குடுக்குறாங்களோ. பிள்ளை பத்த இந்த ஒரு 30 நாள் நீங்க நல்லா சாப்பிடுற சாப்பாடுதான் அடுத்த ஃபுல்லா உடம்புக்கு தெம்பு கொடுக்கும். அதெங்க இது இந்த பிள்ளைகளுக்கு தெரியுமா? இல்லக்கா, ஊர்ல இருந்து அத்தை எல்லாத்தையும் சொல்லுவாங்க. என்ன சொல்லி என்ன பண்ண? வீட்டுல பெரியவங்க இருந்து செஞ்சு கொடுக்கற மாதிரி இருக்குமா? அது இருக்காதுக்கா. சரி சரி, நீ எதுவும் நினைச்சுக்காத. உனக்கு 30 நாள் ஆகுற வரைக்கும் நான் டெய்லி ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கறேன். ஐயோ வேணாக்கா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? என் வீட்டுக்காரே எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. நல்லா பாப்பாரு. பொம்பளைகளுக்கே ஒரு சில பேருக்கு இன்னும் களி கிண்ட தெரியல. இதுல உன் புருஷன் செஞ்சு கொடுப்பானா? அது கொஞ்சம் நல்ல அக்காதான், ஆனா வாய் தான் காது வரைக்கும் நீளுது. அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். வாசுகி, உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஹாஸ்பிட்டல்ல எல்லா விவரமும் சொன்னாங்களா? என்னக்கா? என்னம்மா என்னன்னு கேட்க? குழந்தைய பக்கத்துல வச்சுக்கல, குழந்தைக்கு வயிற்று கொடுப்ப, அதுவும் இல்ல. அப்பனா அதுக்கு தக்கன நீ? இல்லக்கா, டேப்லெட் கொடுத்திருக்காங்க. இது வேறயா? சரியா போச்சு. உங்களுக்கு சாதகமா தான் மருத்துவமும் இருக்கு போல. ஆமாக்கா. சரிம்மா, சரி பாத்துக்கோ. மாத்திரை போடுற எல்லாம் சரி. அதே மீறி கொஞ்சம் பிரச்சனை இல்ல, ஏதாவது ஒரு மாதிரி இருக்குன்னா அசால்ட்டா இருக்காதம்மா. உடனே ஹாஸ்பிட்டல் போ, இல்லாட்டி என்ன கூப்பிடு. ஏன்னா அந்த டைமிங்ல வலி ரொம்ப இருக்கும். ஒருத்தவங்களுக்கு வலி தாங்க முடியாம ஃபிக்ஸ் வரைக்கும் வந்துரும். ஃபிக்ஸா? என்ன சொல்றாங்க? அதனால லேசா ஒரு மாதிரி இருந்தாலும் நீ உடனே சொல்லிரு. மாத்திரையே கண்டினியூவா எடுத்துக்கோ, நிப்பாட்டாத. சரிங்கக்கா. அப்புறம் இந்த நான்வெஜ் கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டுட்டு காய்கறி நல்லா சாப்பிடுங்க. டெய்லி ஒரு 2-3 காய்கறிக்கு கூட கூட்டு வச்சு சாப்பிடு, ரொம்ப நல்லதுமா. சரிங்கக்கா. இதெல்லாம் உங்க வீட்ல இருந்து எப்படி சொல்றாங்களோ என்னமோ. பக்கத்துல பழகிட்டேன். உன்னை பார்த்துட்டு என்னால எதுவும் சொல்லாமையோ பேசாமையோ இருக்க முடியல. ஏன்னா நீயும் சின்ன பிள்ளைதான், அதான். ஐயாக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இந்த மாதிரி சொல்றதுக்கு யாரும் இல்ல. நீங்க இப்படி சொல்றது சந்தோஷம்தான். எனக்கு தெரியாததை உங்ககிட்ட கேக்குறேன்க்கா, சொல்லி கொடுங்க. சரிம்மா, சரி. காலையிலே தலை குளிச்சுட்ட போல. ஆமாக்கா, வெந்நி வச்சு குளிச்சுட்டேன். சரி சரி சரிம்மா, இந்த களி அப்படியே சாப்பிட்டுரு. நல்லெண்ணெய் ஊத்தி தான் கொண்டு வந்திருக்கேன். உனக்கு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட ஊத்திக்கோ. இந்த டைம் நல்லெண்ணெய் நல்லா சாப்பிடுறது நல்லதுதான். சரிங்கக்கா. நாளைக்கு உன் உடம்புக்கு ஏத்த மாதிரி நான் ஏதாவது சமைச்சு கொண்டு வரேன்.
அக்கா டெய்லிலாம் வேண்டாம், உங்களுக்கு சமைக்கிறதுல ஏதாவது ஒண்ணுனா கொண்டு வாங்க. இதனால என்னமா இருக்கு? என் கூட பிறந்த தங்கச்சினா செய்யாம விட்டுருவேனா? நான் பாத்துக்கிறேன், அப்பப்ப கொண்டு வந்து கொடுக்கறேன். சரிங்கக்கா. சாப்பிட்டுட்டு இந்த பாத்திரத்தை வினோத் தம்பிட்ட கொடுத்து விடு. ம். நான் கிளம்பட்டுமா? அக்கா உட்காருங்கக்கா, நான் டீ காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வர. இருக்கட்டுமா, உடம்ப பாத்துக்கோ. ஒரு 30 நாள் வீட்டுக்குள்ளே இரு, ரெஸ்ட்லயே இரு. அப்படி ஏதாவது அவசரம் வெளியே போகணும்னா நைட் டைம்லனா கையில ஒரு இரும்போ இல்ல வேப்பிலையோ வச்சுக்கோ. சரிங்கக்கா. சரிம்மா, பாத்துக்கோ, வாரேன். ம். என்ன திருத்தம்பி, இங்கதான் நிக்கிறீங்க போல? திரு வந்தாச்சா? ஆமாக்கா, உங்களுக்கு டீ காஃபி எதுவும்? ஒண்ணு வேண்டாம்ப்பா. ஏதாவது தேவைன்னா தயங்காம என்ன கூப்பிடு, சரியா? சரிங்கக்கா. ம். ஆத்தாடி, இன்னைக்கு என்னென்னமோ பேசுனாங்க. வாசுக்கு எந்த ஃபீல்ட்ல இருக்கான்னு தெரியலையே. போய் பேசி பாப்போம். சரத்து, வைஷோமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? ஆமா, இந்த கழுதையை என்ன கூடயே கூட்டிட்டு வந்துட்டியா? எங்கம்மா, நம்மள விட மாட்டேங்குதே. ஏதாவது மாதிரி முதுகுலையில தொத்திட்டு வாரா. ஏய் அண்ணா. ஆமா, மரகத அங்க இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டாளா? ஆமா வைஷோமா, இன்னும் 4 நாள் ஜீவாக்கு ஒர்க் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஜீவா வரும்போது மரகதத்தை வரட்டும்னு விட்டுட்டு வந்தாச்சு. டேய் நல்ல வேலைதான். இந்த பிசினஸ் மீட்டிங்னு போனாலும் போனா ஏகப்பட்ட பிரச்சனை. தெரியும்பா. ஏய் சரத்து, கடைசி நேரம் நம்ம ஆர்டர் கேன்சல் ஆக இருந்துச்சு, தெரியுமா? தெரியும்பா, ஜீவா சொன்னா. ஆமாடா. ஏய் ஜீவா உண்மையிலே ரொம்ப திறமையான வேண்டா. எந்த அளவுக்கு சமாளிச்சிட்டான் பாத்தியா? யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற நுணுக்கம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க ட்ரைனிங்லப்பா, அதான். ஆமாண்டா. அப்பா, எப்படி ஆர்டர் ஓகேவா? ஓகே ஆயிடும்டா. நேத்தே கால் பண்ணி பேசுனாங்க. இன்னொரு 3 நாள் அங்க இருக்கணும்னு சொல்லிருக்காங்க ஜீவாவை. அக்ரிமெண்ட்ல சைன்லாம் பண்ணிட்டு இங்க வந்துருவான். ஓகே சூப்பர்ப்பா. சத்யானா, சுபா இங்க. அவ எந்த காலமா இந்நேரமே எந்திரிச்சா? இப்பதானே விடிஞ்சிருக்கு. வெயிட் எழுந்திருப்பா. ஆமாண்டி, அவ சும்மாவே லேட் பண்ணுவா. இதுல நேத்து வாந்தின்னு ஒரே அலப்பற வேற. என்னது வாந்தியா? சிந்து, ரொம்ப ஷாக் ஆகாத. நானே நேத்து ஷாக் ஆகி ஏமாந்து போயிட்டேன். டீ அப்பாடா. அச்சோ, ஆமால. சரி வாங்க, உள்ள வாங்க. வைஷு, கூட்டிட்டு போ. பிள்ளைக்கு முத காஃபி போட்டு கொடு. டேய், அப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிடுங்க. சரிங்கப்பா. சரத்து இன்னைக்கு டியூட்டி கிளம்பணுமா? கண்டிப்பாப்பா, அதுக்காகவே சீக்கிரம் கிளம்பி வந்தேன். ஓகேடா. நானும் வைரமும் கோவிலுக்கு கிளம்புறோம். கோவிலுக்கு போயிட்டு அப்படியே ஆபீஸ் போயிருவோம். நீ பார்த்து டியூட்டிக்கு கிளம்பு. ஓகேப்பா. வைஷுமா, சாலாமா இங்க கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காடா. சரிம்மா, போய் பாத்துக்கிறேன். வைஷு, முத காஃபி போட்டு கொடு. சரிங்க. ஏய் சக்தி, வீரா கிட்டே சொல்லிட்டு சீக்கிரம் ஆபீஸ் கிளம்பு. அப்ப நேரா ஆபீஸ்க்கு வந்துடுறேன். சரிங்கப்பா, நீங்க போங்க, நான் சொல்லிடுறேன். வைரம், இத வாரேன். பா, கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போங்க. இத போறேன்டா. அப்பா டாடா. இந்த டாடா உன்ன விட்டுறாத. உனக்கு என்னடா செய்யுது? நிறுத்தடி, சண்டை போட ஆரம்பிச்சிட்டியா? வைஷாமா, இவங்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். என்ன கிடைக்கும்னு கேளுங்க. ஃபுல்லா தீம் பண்ணதான். ஆனா நல்லா திங்கிறா. ஏன் சத்து வைக்க மாட்டேங்கிறான்னு தான் தெரியல. ஏண்டா பிள்ளைய கண்ணு வைக்கிற? அப்பப்பா, 6 மாத பிள்ளைதான். தூக்கி தோல்ல தான் வச்சுக்கணும். டேய் வெச்சுக்கடா, நானா வேண்டானா சொல்றேன். அதானே, எதுக்கும் ரெடியா இருப்பா. மாமா, சூடா காஃபி வேணும். வாடா, உள்ள வா, போட்டு தரேன். சரிம்மா. சலா, சரத்து வந்துட்டான் பாரு. என்னடா? இல்ல, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? சிந்து, உன்னை சலாமா கூப்பிடுறாங்க பாரு. இல்லையே. கூப்பிடுறாங்க, கேக்கல? சத்யானா. உனக்கு கேக்குதாரா? சாலாமா சிந்துன்னு கத்துறாங்கடா. ஆமா வயாடி, சிந்துன்னு தான் கூப்பிடுறாங்க. போ. ஆனா எனக்கு ஒண்ணுமே கேக்கலையே. நிறைய கேக்குதுன்னா கேக்காது. போ என்னன்னு கேளு. அப்படியா? அப்படித்தான், போடி, போ என்னன்னு கேளு. எதுக்குடா? எதுக்கு தங்கச்சியை பத்தி விடுற? அது தனியா பேசணும். என்னடா? இல்ல, ஜீவா ஒரு மீட்டிங் போனானே. ஆமா, அந்த ஹோட்டலுக்கா நீ போன? ஆமாண்டா. ஏண்டா சரத்து, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்னத்த கேள்விப்பட்ட? அது ஒண்ணு இல்லடா, அங்க ஃபாரினர் நிறைய வருவாங்களாமே. ஏன் கேக்குற? இல்ல, ஃபாரின் கேர்ள்ஸ் எல்லாம் பாத்தியா? ஃபாரின் கேர்ள்ஸா? ஆமாண்டா, பாத்தியா? பேசுனியா? எப்படி இருந்தாங்க? சக்தி, டேய், ஃபாரின் கேர்ள்ஸ் ஒருத்தவங்க கிட்ட கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இல்லடா. அச்சோ பாவம். அப்படியா? ஆமாண்டா. டேய், யார்கிட்டயா ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசுனியா? கான்டாக்ட் நம்பர் எதுவும் வாங்கிருக்கியா என்ன? வாங்கிருக்கேனே. டேய் சரத்து. ஓகே. நம்பர் குடுறா. இதோ குடுக்கறேனே. ஐயோ, நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. நீ ஒரு மாங்கா மடையன். கேர்ள்ஸ பார்த்தா திரும்பிட்டு வந்துருவேன்னு நினைச்சேன். கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கிருக்கியா? ஓகே சொல்லு. குறிச்சுக்கோ. சரத்து,
என்னடா குளிச்சுக்கிட்டியா? இல்ல இந்த நம்பரை நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. அப்படியா? கேள்விப்பட்டிருக்க? 9897 கடைசியா 25. ஏய் இது கேள்விப்பட்ட நம்பரே. யாரு? யோசித்து பாரு. அந்த கண்ணின்னு சேவ் பண்ணிருப்ப. அந்த கண் டேய் என்ன யோசனை வந்துச்சா? படுபாவி, ஃபாரின் கால் நம்பர் குறானா என் பொண்டாட்டி நம்பரா குடுக்குற? டேய் உன் பொண்டாட்டிட்ட போட்டு கொடுக்காம விட்டேனேன்னு சந்தோஷப்படு. சரத்து என்ன கூப்பிடவா? சந்தோஷமா இருக்க விட்டுறாதீங்கடா. போறாம புடிச்சவன். என்ன இரு இரு அந்த கண்ணி. டேய் ஏன்டா? சுபாக்கனு அது யாரோ கூப்பிட்டாங்க, நீ கண்டுக்காத. நீ உன் வேலைய பாருமா. சிரிக்கிற இரு, கூடி சீக்கிரத்துல உனக்குன்னு கல்யாணம் முடியும்ல, அப்போ அப்போ அந்த பொண்ணுட்ட உன்னை போட்டு கொடுக்கறேன். டேய் கேக்குதா? நல்லாவே கேக்குது. இடத்த காலி பண்ணு. எதுக்கு? போடா. ஹே ஹே நான் இங்கே நிப்பேன், இல்ல பாய விரிச்சு கூட படுப்பேன். உனக்கு என்ன? ஓஹோ ஆந்த கண்ணி ஒடுங்க. சுபாக்கனு இத வந்துட்டேமா. ஓடிட்டான். ஏய் வேணி. ஹாய் வேணி. ஹாய் சரத், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனே. என்ன ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கிற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தியா? நீ கால் பண்ணதும் எப்போ வருவேன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓஹோ. அப்புறம் அப்புறம் மரகதாமா நல்லா இருக்காங்களா? சூப்பர். வாசுகி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. ஓகே சரத்து. அப்புறம் நீ என்ன சரத்து? இல்ல நான் நாளா என்ன பார்க்கல, ஒரு ஃப்ரெண்டா என்ன மிஸ் பண்ணியா? மிஸ் பண்ண சரத்து. என்னடா இது, நாம வந்ததும் கருப்பிக்கிட்ட ஏன் பேசுறேன்னு சண்டை போடுவான்னு பார்த்தா நாம கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றா. ஒருவேளை நம்மள மிஸ் பண்ணலையோ? நாம தான் தேவையில்லாம நினைச்சேனா? சரிதான் சரத்து, இதுக்கு மேல பேசி பல்பு வாங்காத, அப்படியே கிளம்பிடு. சரத்து சொல்லுவேனி. என்ன என்ன? ஒண்ணு இல்ல, வீட்டுக்குள்ள போ. அம்மா காஃபி போட்டிருப்பாங்க, குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தேனா சாப்பிடலாம். ஓகேமா. வேணி கருப்பி எங்க? உள்ளதான் இருக்கா? உள்ளதானா? சரி ஓகே, நான் போய் பாத்துக்கிறேன். மாறேன். உள்ள போறேன். ரொம்ப இந்தா இருக்கட்டும் இருக்கட்டும், கவனிச்சுக்கிறேன். பாக்குற பார்வைய பாரு, கண்ணை குத்தணும். என்ன? என்னவா? ஒண்ணு இல்லையே. இல்ல ஏதோ சொன்ன மாதிரி இருந்ததா? கண்ணை குத்திடுவேன்னு சொன்னேன், கேட்டுச்சா? கண்ணை குத்துவியா? எதுக்கு? கேக்கலையா? ஐயோ உளறிட்டேனா? என்ன சரத்து? ஒண்ணு இல்லம்மா, ஊருக்கு போயிட்டு வந்ததும் குளிக்கணும், இல்லன்னா சாமி கண்ணை குத்திரும், அதான் சொன்னேன். நான் போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஓடிரா சரத்து. சரத்து, ஐயோ ஒரு நிமிஷத்துல எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? நீ வராமலே நீ வந்துட்டேன்னு நினைச்சு. ஐயோ எல்லாத்தையும் விட ரத்னா ஐயா வந்து பார்த்த மாதிரி தூக்கி வாரி போட்டுச்சு. வேணி நீ பண்றதெல்லாம் தப்பு. உனக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து பாசம் வச்சு இந்த வீட்டுல ஒரு இடத்தையும் கொடுத்திருக்காங்க, அத நீ மிஸ்யூஸ் பண்ணாத. தப்புடி தப்பு. ரத்னா ஐயா என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நாம கேட்கணும். அதுவும் இல்லாம ரத்னா ஐயா என்ன சொன்னாலும் கேட்பேன்னு நம்ம அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் மறந்துட்டு நாம இப்படி இல்ல இனிமேல் கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்படிலாம் இனி நினைக்கவே கூடாது. கண்டிப்பா நினைக்க கூடாது. வாசுகி சொல்லுங்க. என்னங்க பக்கத்து வீட்டுக்காரக்கா களியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதாமா. ஆமாங்க அப்படிதான் சொன்னாங்க. ஓ சாப்பிடுங்க. அச்சோ நான் வேற சாப்பிடுங்கன்னு சொல்றேன், எடுத்து கொடுங்க, நான் ஊட்டி விடுறேன். இல்ல இருக்கட்டுங்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஓ அப்படிங்கிறீங்களா? அப்புறம் வாசுகி சொல்லுங்க. இந்த ஒரு 10 நாளா நைட்டிலே இருந்தீங்களா? இன்னைக்கு நீங்க சுடி போட்டதும் ரொம்ப அழகா இருக்குங்க. ஓ அப்படியா? ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த கலர் சூப்பருங்க. தேங்க்ஸ்ங்க. வாசுகி என்னங்க? அழகா சின்ன பொட்டு வச்சிருக்கீங்க, குங்குமம் சூப்பரா இருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அதுக்கு இல்லங்க, அந்த பொட்டு மேல ஒரு சின்னதா விபூதி வச்சீங்கன்னா, நீங்க எப்பவுமே வைப்பீங்க விபூதியும் லைட்டா குங்குமமும், உங்களுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். ஓ அப்படியா? ஓகேங்க, இன்னும் 2 வாரம் ஆகட்டும், அப்புறம் விபூதி எல்லாம் வச்சுக்கிறேன். ஓ அப்படியா? சரி சரி ஓகேங்க. வாசுகி என்னங்க? சிரிச்சிட்டீங்களா? ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு எதுக்கு இத்தனையா? சும்மா நேரடியாவே கேளுங்க. வாசுகி ரொம்ப தெளிவா இருக்கீங்க, நோ ப்ராப்ளம்.
இல்ல அந்த அக்கா வந்து என்னென்னமோ பேசுனாங்க எனக்கு ஒண்ணும் புரியல இருந்தாலும் ஒவ்வொன்னும் புரிஞ்சதுங்க குழந்தைய பக்கத்துல வச்சுக்கல இந்த காலத்து பொண்ணுங்க அப்படிதான் இப்படிதான்னு அது ஒண்ணு இல்லைங்க அந்த அக்கா அந்த காலத்து ஆளு அதனால அப்படித்தான் இருப்பாங்க நாம கண்டுக்க கூடாது நான் எதுவுமே கண்டுக்கலங்க. சொல்லப்போனா அந்த அக்கா நல்ல விஷயம் நிறைய சொல்லிட்டு போனாங்க, கேட்டுக்கிட்டேங்க. ஓ அப்படியா ம். இல்ல அந்த ஃபீலிங்ஸ் எதுவும் ஃபீலிங்ஸா? அது இல்லைங்க அந்த அக்கா பேசுனதுல ஏதாவது ஒரு ஃபீல் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்லையா இல்லைங்க. சரி ஓகேங்க நான் கூட ரொம்ப பயந்துட்டேன் எதுக்குங்க? திரும்ப உங்களை சமாதானப்படுத்தணும் அதுக்கு உங்களை திட்டணும் அடிக்க கை ஓங்கணும் அப்பா என்ன பாடுபட வேண்டியிருக்கு ம். அது ஒண்ணு இல்லைங்க என்னங்க, நீங்க பேசுனதுல ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு விஷயத்தையும் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா நம்ம சுத்தி இருக்கிற நல்ல விஷயம் எல்லாமே போயிடும். அதை விட ரொம்ப நல்லவங்களை எல்லாம் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். இனி நான் அழுதோ கஷ்டப்பட்டோ எதுவுமே மாறாது. எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இனி நடக்கிறதாவது நல்லபடியா நடக்கணும். இதோ இந்த உங்க சிரிப்பு இதை அப்படியே நான் பாத்துக்கணும். அந்த ஒரு மைண்ட் செட் வந்துட்டேங்க. என்னங்க என்னங்க சொல்லுமா என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல வாசுகி சொல்லுங்கங்க. பொண்ணுங்க ரொம்ப பொறுமைசாலி பூமாதேவிக்கு சமம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல அப்படியா? ஓய் சரி சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் உங்ககிட்ட பாக்குறேன். என்னங்க கிண்டல் பண்றீங்களா? ஏய் நிஜமாதான் வாசுகி பொண்ணுங்க உண்மையிலேயும் ஆம்பளைங்களுக்குலாம் கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தான். ஆமா எதா இருந்தாலும் சரி சமாளிச்சுக்கலாம் பாத்துக்கலாம். நான் கஷ்டப்பட்டாலும் உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிறேன் ஆனா அதை வெளியே காமிச்சுக்க மாட்டேன். என்ன நம்பி வந்தவங்க சந்தோஷமா இருக்கணும் அவங்களோட சிரிப்பை குறைய விடாம பத்திரமா பாத்துக்கணும். இந்த மைண்ட் செட்லாம் சத்தியமா பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் வரும் ஆம்பளைங்களாம் ரெண்டாவது தாங்க. என்னங்க ஏதாவது கிண்டல் பண்றீங்களா என்ன? ஏய் பாத்தியா எவ்வளவு அழகா நான் பேசிட்டு இருக்கேன் கிண்டலான்னு கேக்குற என்ன சிரிப்பு? ஒண்ணு இல்லங்க, நீங்க இப்படி பேச மாத்திரம் நல்லா இருக்கு. எப்படி? அதான் நீ வா போன. ஓ சரி ஓகே இனி அப்படியே பேச ட்ரை பண்றேன். சரிங்க. அப்புறம் வாசுகி சொல்லுங்க. இல்ல மனசுக்குள்ள உன்னை வச்சுட்டு வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படாதீங்க. மனசுக்கு என்ன தோணுதோ நான் எதுவும் நினைப்பேன்லாம் நினைக்காதீங்க. என் கிட்ட சொல்லுங்க நான் கண்டிப்பா பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஆறுதலா நான் எப்பவுமே இருப்பேன். இங்க பாருங்க வாசுகி ஒருத்தவங்களுக்கு பயங்கர கொடிய நோய் இருந்தா கூட அது மருந்து மாத்திரையில பாதி தான் சரியாகும். மிச்ச பாதி எப்படி சரியாகும் தெரியுமா? எப்படிங்க? பக்கத்துல இருக்கிறவங்களோட ஆறுதலான பேச்சு அவங்கள அரவணைச்சுக்கிற விதம் அதுதாங்க பாதி நோயை குணப்படுத்தும். நான் என்ன சொல்ல வரேன்னா ஏதாவது கஷ்டம் கொஞ்சம் ஃபீலா இருக்கு அப்படின்னா உங்க மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க. எத்தனை தடவை எப்போ நீங்க சொன்னாலும் சரி கண்டிப்பா கோபப்பட மாட்டேன் டென்ஷன் ஆக மாட்டேன். உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன். ஓகேவா? ஏய் வாசுகி என்னாச்சு அமைதியாயிட்டீங்க? ஒண்ணு இல்லங்க. இல்ல உங்க மனசுல எது பட்டாலும் சொல்லுங்க. இப்போ ஒண்ணு படுது சொல்லவா? சொல்லுங்க. இப்பதான் நீ நான் கூப்பிடுறேன்னு சொன்னீங்க. இப்ப பலவடிய நீங்க நாங்கன்னு சொல்றீங்க. அத மாத்தி நீ நான் கூப்பிடுங்கனே. கண்டிப்பா வாசுகி இனி கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன். சரிங்க. சரி சரி சாப்பிடுறீங்களா? டைம் ஆயிடுச்சு. இருங்க நான் போய் நல்லெண்ணெய் கொண்டு வரேன். இந்த டைம் நல்லெண்ணெய் நிறைய சேர்க்கறது நல்லதுன்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் நல்லெண்ணெய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க. என்னங்க அப்படியே உங்களுக்கும் சாப்பாடு? கொண்டு வரேங்க. கொண்டு வரேன் வாசுகி. என்னங்க வினோனா கிச்சனை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காமா அவனையும் கூட்டிட்டு வரேன் 3 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரிங்க. என்னங்க என்னம்மா? வினோனா நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் இங்க பக்கத்துல யாரும் இல்ல. ஊருக்கு போகும்போது நாம அவங்களையும் கூட்டிட்டு போயிடலாமா? கண்டிப்பா. அப்பாட்ட அன்னைக்கே சொன்னேன் அப்பா சரின்னு இருக்காங்க. இன்னோக்கு தனியா ஒரு வீடு பார்த்து அங்கேயே ஸ்டே பண்ண வச்சு நம்ம ஆபீஸ்லயே வேலைக்கு வர்ற மாதிரி பாத்துக்கலாம். சரிங்க. நமக்காக உதவி பண்ணவங்கள எப்பவுமே மறக்க கூடாது. அவங்கள நமக்கும் மேல நல்லா பாத்துக்கணும். கண்டிப்பா பாத்துக்கலாம். ஓகேவா? சரி சரி நான் போய் வினாவை கூட்டிட்டு வரேன். நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். சரிங்க.
நம்ம கம்பெனிக்கு இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு. ஐயோ செம்ம ஹாப்பி. ஃபர்ஸ்ட் நம்ம பேசிட்டு அப்புறம் மாமாக்கு கால் பண்ணி சொல்லலாம். மாமாவுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் சைன் பண்றதா பார்க்கலாம். ஆனாலும் மாமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சீக்கிரம் போவோம். டேய், இவன் இதுக்கு இவ்ளோ கோபமா வரான்? இவனுக்கு என்ன ஆச்சு? என்னடா, என்ன ஜெயிச்சிட்டோம் நினைப்போ? ஜெயிச்சிட்டோமா? என்னடா சொல்ற? ஓவர் கடுப்பாகிறான். என்னவா இருக்கும்? இங்க பாருங்க, ரொம்ப சந்தோஷப்படாதீங்கடா. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. ஒரு நாள் எல்லாத்துக்கும் சேர்த்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். என்னாச்சு உனக்கு? ஏன் தேவையில்லாம கத்துற? ஓஹோ, நான் சொல்றது உனக்கு கத்துற மாதிரி இருக்கோ? ஆமாண்டா. என்ன தெரிஞ்சிருச்சா உனக்கு? உனக்கு எப்படா தெரிஞ்சது? நினைச்சேன் அந்த டிசிபி வரும்போதுலே நினைச்சேன் அவன் தான் ஏதோ கோல்மால் பண்றான்னு. டேய், நீ என்ன நினைச்சாலும் சரி, அது நடக்காது. பிசினஸ்ல மோதுறியோ? டேய், அத நேருக்கு நேரா மோதுரா. அது என்னடா மறைஞ்சிருந்து மோதுறது? எங்க கம்பெனியை பத்தி ரொம்ப பெருமையா பேசுனியாமே, அதுவும் வேற வேற ஊரு, வேற வேற மாநிலம். எங்க கம்பெனி பெருமை சூப்பரா போச்சுடா. ஜீவா, ஏய் ஸ்டாப் இட்ரா. எப்ப பாரு ஸ்டூபிட் மாதிரி பண்ணிக்கிட்டு. ஏய் நிறுத்து. நான் கூட அசால்ட்டா தான்டா இருந்தேன். அதை விட உன்னை ரொம்ப நல்லவன் வேற நினைச்சேன். ஆனா இருக்கத்திலே மோசமானவனா நீதான்டா. ஏய் நிறுத்துடா. நல்லவனா கடவுளால கூட இருக்க முடியாது. நீனாப்ல ரொம்ப நல்லவனோ? சொல்லுடா. எனக்கு நான் நல்லவன் தான்டா. ஆஹா, அந்த காயத்ரி, அதான் உன் காயு, அவள 2 பேர் கிண்டல் பண்ணாங்கன்னு உன்னோட சின்ன பையன் கூட பார்க்காம புரட்டி எடுத்த. அப்போ நீ நல்லவனா? டேய் சொல்றா, நல்லவனா நீ? ஒருத்தரை திருத்தருக்காக அடிக்கிறது தப்பு இல்லடா. அடிச்சாலே நீ கெட்டவன் தான்டா. ஏய், இப்ப நான் நல்லவனா கெட்டவனா ஆராய்ச்சி பண்ண விரும்பல. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன். அதேதான், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன். அத நீ கெட்டவன் சொன்னேனா ஐ டோன்ட் கேர். ஆனா இப்போ ஜெயிச்சிட்ட மட்டும் பெருமைப்பட்டுக்காதீங்க. திரும்ப திருப்பி வந்துகிட்டு தான் இருப்பேன். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உங்க பிசினஸ் என்னால ஒண்ணு இல்லாம போகுண்டா. ஓஹோ, பாத்துடலாமே, அதையும் பாத்துடலாம். ஏண்டா சித்தார்த், இவ்ளோ கோபம் வருது? அந்த அளவுக்கு பக்காவா பிளான் போட்டியோ? ஹேய், டேய், பேச்சுல நியாயம் இருந்தா யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட வேண்டியலடா. நாம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். திருட்டுத்தனம் பண்றவங்க தான் பயப்படணும். நீ அந்த லிஸ்ட்ல உள்ளவன். பாத்தியா எவ்வளவு கோபமா வெறியா வந்திருக்கேன்னு? டேய், நான் அதுக்கு கோபப்படலடா. இன்னைக்கு போச்சுன்னா நாளைக்கு பிடிப்பேன். நீயாவது உங்க மாமா கிட்ட வேலைக்கு தானே இருக்க. உங்க கம்பெனி அளவுக்கு என் கம்பெனியா, என் பிசினஸ நான் வளர்த்து வச்சிருக்கேன். நானா தனியா என்னோட சுய முயற்சியில. அந்த விஷயத்துல பாக்கும்போது உங்களை விட நான் எவ்வளவோ பெருசுதான். இங்க பாரு, வெட்டு 1 துண்டு 2 தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். இருந்தாலும் என் சிந்து அந்த வீட்டுல இருக்காளேங்கிற ஒரே காரணத்துக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையா நான் போய்கிட்டு இருக்கேன். ஆனா இதே பொறுமை எப்பவும் இருக்கும்னு சொல்ல முடியாதுடா. சரி ஓகேடா. சரி கோபத்தை குறைச்சிட்டு போய் வேலையை பாரு. நீயும் திறமையானவதான். நீ சொன்ன மாதிரி எங்க எல்லாத்த விட நீ கொஞ்சம் பெஸ்ட் தான். ஏன்னா தன் கையே தனக்கு உதவின்னு இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கேல, பாராட்டுறேன்டா. உன்னை மனசார பாராட்டுறேன். எந்த விளக்கணையும் தேவையில்ல. டேய், பாராட்டுறதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும். நான் பாராட்டுறேன், அதை ஏத்துக்காம அடைச்சி போடா. இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போறதுக்காக வந்தேன்டா. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. இந்த பிசினஸ்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு எனக்கு வருத்தமா இருந்தாலும் ஒரு விஷயத்துல நான் ரொம்ப ஹாப்பி. அப்படியா? என்னடா, என்ன விஷயம்? எனக்கு பயந்து சிந்துவ சரத்து கூட ஊருக்கு அனுப்பிச்சு வச்ச பாத்தியா, அந்த ஒரு விஷயத்துல நான் ஜெயிச்சிட்டேன். ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணே இல்ல. அடைச்சி உண்மையை ஒத்துக்கோடா. எனக்கு தெரியும் சிந்து இங்க இருந்தா நானும் இங்கதான் இருப்பேன். இந்த பிசினஸ் டீலிங் முடியற வரைக்கும் இவன் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அதே இது சிந்து ஊருக்கு போயிட்டா இவனும் ஊருக்கு போயிருவான். நாம பிசினஸ் ஃப்ரீயா பண்ணலான்னு எனக்கு பயந்து சிந்துவ சரத் கூட அனுப்பிச்சு வச்சிட்ட. கரெக்டா? என்னடா முணங்குற? அது ஒன்னும் இல்ல சித்தார்த்து, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. அங்க தூரம் அனுப்பிச்சு வச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டோம். இதுல ஒரு பெருமை வேற. போ பிசினஸ்ல சைன் பண்ணாப்ல அந்த ப்ராஜெக்ட் நீங்க எடுத்து சூப்பரா பண்ணிருவீங்களோ? அதுலயும் நான் முன்ன வந்து நிப்பேன்டா. நில்லு, எங்கெங்க நிக்கணுமோ அங்கங்க நில்லு. உன்னால எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் இந்த பிசினஸ்ல குடையிற வேலையை விட்டுட்டு உங்க அப்பா கிட்ட பேசு. என்னப்பா பிரச்சனை? ஏன் ரத்னம் ஃபேமிலியோட நீ இவ்ளோ கொலவெறியில இருக்க? நீ சொல்றதுலாம் உண்மையா? நான் அதை நம்பலாமா அப்படின்னு உங்க அப்பா கிட்ட உட்காந்து ஒரு 10 நிமிஷம்டா, 10 நிமிஷம் பேசு. நீ கொஞ்சம் தெளிவாகுவ. ஏய் நிறுத்துடா, பேச என்னடா இருக்கு? ரத்னம்
இப்படி ஒவ்வொருத்தனும் அவனை பத்தி பெருமையா பேசும்போது அவ்வளவு ஆத்திரம் வருது. இந்த ரத்னத்தால நான் பிச்சை எடுத்திருக்கேன்டா, சாப்பிடாம இருந்திருக்கேன். போ போ, இந்த வயசுல 4 நாள் சாப்பிடாம பிச்சை எடுத்து பாரு. சின்ன வயசுல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு புரியும். உட்காந்து பேசவான் பேச்சு. என் அம்மா செத்தது, எங்க அப்பா ஜெயிலுக்கு போனது எல்லாம் என் கண் முன்னதானடா நடந்தது. இதுல என்ன பேச சொல்ற? ஏய் சித்தார்த், ஓகே ஓகேடா, கூடுறா, டென்ஷன் ஆகாத. இங்க பாரா, உன்னோட கஷ்டம் எனக்கும் புரியுது. இருந்தாலும் ரத்ன மாமா, ஏய் நிறுத்துடா. அவனை பத்தி பேசி பேசி எனக்கு மிகப்பெரிய எதிரியா வைக்க விட்டுறாத. ஓகே ஓகேதான். சரி ஓகே. ஆமா, எப்போ ஊருக்கு கிளம்புற? எப்போ வேணாலும் கிளம்புவேன், உனக்கு என்ன? ஆமா, ஐயா தான் பெரிய துறையாச்சே, ஹெலிகாப்டர் பிடிச்சு கூட அடுத்த செகண்ட் அங்க போய் இறங்குவீங்க. நாமெல்லாம் அப்படியா? எப்பவும் கூச்சிக்கு புக்கு ட்ரெயின் தான். ஏண்டா, ஹெலிகாப்டர்ல நான் தனியா போறேனா? அந்த அளவுக்கு தனியா வளர்ந்து வந்த வேண்டா. எல்லாம் என் படிப்பு, என் திறமை. டேய் ஒரு நிமிஷம். நீ இது சொன்னதும் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ரொம்ப நாள் ஆசைடா. கேட்கட்டா? என்ன? இல்ல, என் படிப்பு என் திறமைன்னு சொல்றேல, திறமை ஓய் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா படிப்பு என்ன படிப்பு? இல்லடா, நீ கஷ்டப்பட்ட சின்ன வயசுல சாப்பாட்டுக்கு இல்லாம எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நீ இந்த அளவுக்கு படிச்சு ஒரு பிசினஸ் மேன் ஆயிருக்கேனா? எப்படிரா, எப்படி படிச்ச? ஓஹோ, அப்படி கேக்குறியா? ஏண்டா, எங்களுக்கெல்லாம் கடவுள் துணை இருக்க மாட்டானா? கடவுள் ரூபத்துல ஏதோ ஒரு புண்ணியமா. இப்போ வரைக்கும் நான் அவனை பார்த்ததும் தெரியாது, அவனை பத்தி எந்த டீட்டெயிலும் தெரியாது. நான் எனக்காக ஸ்பான்சர் பண்ணி என்ன படிக்கணுமோ, நான் என்ன ஆசைப்படுறேனோ எல்லாத்தையும் படிக்க வச்சான்டா. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதை யூஸ்ஃபுல்லா ஆக்கி இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். பாருடா. ஆமா சித்தார்த், அந்த புண்ணியமா யாரு? நான் தான் சொன்னேனே, யாரு என்னன்னு எதுவும் தெரியாதுன்னு. என்னடா நீ நன்றி கெட்டவனா இருக்க? இப்போ வரைக்கும் தெரியல, ஓகே. ஆனா இனியும் தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஒரு எண்ணம் வரல? நீ கஷ்டப்பட்ட டைம், அதுவும் விவரம் இல்லாத வயசு, யாரோ ஒருத்தவங்கள நம்மள படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லி நல்லபடியா படிச்சா எல்லாம் ஓகே. இப்பதான் முன்னுக்கு வந்துட்டியேடா. ஏகப்பட்ட பேரை வச்சு உன்னோட கம்பெனியை சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்க. இப்போவுமா உன்னை படிக்க வச்சது யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் வரல? அது ஏண்டா, என் மாமாவை துரோகம் பண்ணிட்டாரு, நன்றி கெட்டவர், அப்படி இப்படின்னு அவ்வளவு பேச்சு பேசுற. நீ எப்படா நன்றி கெட்டவன் தானே? ஜீவா, ஹே கத்தாத. இப்பதான் ஒரு மெச்சூர் வந்துருச்சு, விவரம் தெரிஞ்சிருச்சு. பெரிய கம்பெனிக்கு எம்டி. ஏண்டா, இப்போவுமா நமக்கு ஸ்பான்சர் பண்ணது யாரு, நம்மள இந்த அளவுக்கு படிக்க வச்சது யாரு, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்குவோம். அவங்களுக்கு சின்னதா ஒரு தேங்க்ஸ் அது சொல்லுவோன்னு உனக்கு தோணல? சொல்லுடா, தோணல? டேய் நிறுத்திக்கோ. உங்கள மாதிரி நான் கிடையாது. படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுமேவும் எனக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு எல்லாத்தையும் நான் விசாரிச்சேன். தேடாத ஆள் இல்ல, கேட்காத விவரம் இல்ல. நான் எனக்கு ஸ்பான்சர் பண்ண புண்ணியவா என் பேரை எப்பவுமே யார்கிட்டயும் எதுவுமே சொல்லாதீங்கன்னு சொல்லி செஞ்சிருக்கான். அதனால கண்டுபிடிக்க முடியலடா. இப்ப கூட யார் என்னன்னு அப்பப்போ நான் கேட்டு விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். நான் இந்த நிலைமைக்கு வர காரணமானவங்கள என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேண்டா. இதெல்லாம் நான் இதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? இங்க பாரு, நான் சொல்லணும்னு வந்தது ஜெயிச்சிட்டோன்னு ரொம்ப ஆடாதீங்க. ஜெயிச்சிட்டோன்னு நினைச்சு நீ என்கிட்ட தோத்துதான் போயிருக்க, புரியுதுல? புரியுது. சிந்துவ ஊருக்கு அனுப்புனதானே? சரி போடா. நீங்க இருந்தா குடஞ்சுக்கிட்டே இருப்ப. மனசுல நிம்மதியா ஃப்ரீயா விடுவியா? ஊருக்குள்ளயாவது எல்லாரும் இருக்கோம், ஏதோ ஓரளவு சமாளிப்போம். இங்க நான் மட்டும் என்ன பண்ண சொல்ற? அதுக்குதான் ஊருக்கு போன அனுப்பி விட்டேன். சரி நீயும் கிளம்பு. நான் வேற பிசினஸ் டீலிங்ல கையெழுத்து போடணும். அண்ணன் எப்படி மாசா கிளம்பியிருக்கேன் பாத்தியா? போய் சைன் பண்ணிட்டு செம்மையா ஒரு ட்ரீட் வச்சு கொண்டாடிட்டு வந்துடுறேன். ஹேய், சரி போ, ஊரை பார்த்து போ. கிளம்பதாண்டா போறேன், கிளம்பதான் போறேன். இந்த பிசினஸ், இந்த டீலிங், பழி வாங்குறது, இதெல்லாம் விட முக்கியம் என் சிந்து. அவளுக்காக எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு போவேன். அவளை தவிர எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. ஆனாலும் உங்களெல்லாம் சும்மா விட்டுருவேன் நினைக்காத. இப்ப என்ன பண்ணணுமோ பண்ணுவேன். பாய்டா. பாய்டா, கிளம்புப்பா. எனக்கு லேட் ஆச்சு. வாயு, இந்த ரத்தன குடும்பம் எல்லாத்துக்குமே வாய் அதிகம் தான். இப்ப என்ன பார்த்து பயந்து சிந்துவ ஊருக்கு அனுப்புன மாதிரி என்ன பார்த்து பயந்து ஒவ்வொரு விஷயமும் செய்வீங்கடா. கண்டிப்பா செய்வீங்க. அப்பாப்பாப்பா, என்ன ஒரு வீர வசனம். இவங்கிட்ட எல்லாம் அப்படி ஜாலியா பேசுற மாதிரி பேசினாதான் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டு போவான். எதிர்த்து கோபமா மட்டும் பேசணும். கிறுக்கன் நம்மள இன்னும் கொஞ்சம் கிறுக்கு பிடிக்க வைப்பான். சரி ஓகே, நம்ம வந்த வேலை சக்சஸ். இனி இவன் இந்த ஊர்ல இருக்க மாட்டான், கிளம்பிடுவான். இனி நமக்கு ஜாலி தான். என்ன திரும்பவும் அதே பார்வை. பனி வேற ஆச்சே, இவ எதுக்கு வரா? ஆத்தாடி,